காலை வணக்கம் அனைவருக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லாயிருக்கேன். இன்றைக்கி என்ன விழாக்கு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு அன்னதானம் சாப்பிட போவோம். ஸோ அன்னதானம் வந்து 5 வருஷம் ஆச்சு நான் கல்யாணம் ஆகி. இந்த ஸோ 2 இயர்ஸாக லாக்டவுன் அது இதுன்னு கோயில் திறக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் திறந்த பிறகு ஒவ்வொரு சித்திரை பௌர்ணமியும் அன்னதானம் போட ஆரம்பித்தாங்க. ஸோ நான் ஒரு வாட்டி கூட போய் சாப்பிடல. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறேன் சித்திரை பௌர்ணமிக்கு. கோயிலுக்கு போய் நான் சிவனை கூட நான் பார்த்ததில்லை. ஸோ இந்த வருஷம் போகிற வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அம்மா ஊர்லேருந்து வந்திருக்காங்க சித்திரை பௌர்ணமிக்கு. ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து எல்லோரும் ஒன்றா கோயிலுக்கு போயிட்டு அங்கே போய்ட்டு சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் வீட்டில் முடிச்சுட்டு மத்தியானம் சாப்பாடு தான் அன்னதானம் போடுவாங்க எப்போவுமே. ஸோ மத்தியானம் சாப்பாடு கோயிலில் போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணோம். எங்களுக்கு டைமிங் 12:30 லஞ்ச், அதாவது 12:30க்கு அன்னதானம் போடுவாங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம். ஸோ நோட்டீஸ் அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ 11 o'clockலாம் இங்கேருந்து கிளம்புனா நம்ம போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும், கூட்டம் அதிகமாகிடும் சொல்லிட்டு நாங்கள் காலையிலேயே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வீட்டில் பார்த்திங்கன்னா தோசையும் சட்னியும் செய்ய ஆரம்பித்தேன், தக்காளி வெங்காய சட்னியும். ஸோ அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாமே கிளம்பிட்டு காலையில் மத்தியானமே அப்படின்றதுனால ஒர்க்கு முடிச்சுட்டு சீக்கிரம் போகணும். அது ஈவினிங்னா கொஞ்சம் பொறுமையாக கிளம்பிக்கலாம். ஸோ காலையிலேயே நம்ம கிளம்பணும் அப்படின்றதுனால வேலை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கணும். ஸோ எல்லாருமே தலை குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியாக ஜாலியாக கிளம்பிட்டுருக்கோம். ஸோ உங்கள் ஊரில் அன்னதானம் போட்டாங்களா, எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ வருஷம் போடுவாங்களா இல்லை கோயில் இருக்கா, என்ன விசேஷம் சொல்லுங்கள். இங்கே முத்துமாரியம்மன் கோயில் ஆவடியில் ரொம்பவே ஸ்பெஷல், ஃபேமஸ் ஆயிடுச்சு இப்போ ரொம்பவே. ஸோ கோயிலும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், செமையாக இருக்கும், பெரிய கோயில். நான் ஃபஸ்ட் டைம் கோயிலுக்கு நிறைய வாட்டி போயிருக்கேன், ஆனால் அன்னதானத்துக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு. அதே மாதிரி சிவராத்திரிக்கெலாம் நான் போயிருக்கேன். சித்திரை பௌர்ணமிக்கு நான் கோயிலுக்கு போனதில்லை. போன வருஷமும் நல்லா இருந்ததுன்னு கேள்விப்பட்டேன், சொன்னாங்க. ஸோ அப்போ கொஞ்சம் ப்ராப்ளம், என்னால் போக முடியல. ஸோ இன்றைக்கி நம்ம விடக்கூடாது சொல்லி, அதுவும் அம்மா வந்திருந்தாங்க. அம்மாவுக்கு இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க இல்லைனா நான் இவ்வளோ சுறுசுறுப்பாக நான் கிளம்பியிருக்க மாட்டேன். ஸோ அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டட் கோயிலெலாம் போகிறதுக்கு. ஸோ சரி நம்ம அம்மா கூட ஜாலியாக போயிட்டு வரலாம் சொல்லிட்டு ஹாப்பியாக கிளம்பியாச்சு. ஸோ காலையில் காஃபி குடிச்சு டிஃபன் செஞ்சுட்டு இவங்களுக்கு டிஃபன் செஞ்சு கொடுத்தாச்சு. ஸோ அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கி அவங்களுக்கு லீவு. ஏன் லீவுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மே 1 அவங்களுக்கு லீவ் விட்டாங்க. செம்ம ஹாப்பி எனக்கு. ஸோ இது ரொம்பவே எனக்கு ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அவரும் இருந்தார், அவரையும் கூட்டிகிட்டு போகலான்னு. ஸோ அவங்களும் இது வரையும் போனதில்லை, ஃபஸ்ட் டைம் வராங்க என் கூட. ஸோ ஜாலியாக கிளம்பியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு குட்டீஸ் 2 பேர் ரெடி பண்ணியாச்சு. அவங்க தான் ரொம்ப அமுக்கெலாம் பண்ணுவாங்க. அதுவும் குட்டி பாப்பா ரொம்ப சேட்டை பண்ணுமா. ஸோ 2 பேரும் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன். ஸோ எப்போவுமே சுடியில் தான் போகிறது. ஃபஸ்ட் டைம் சாரீ, அதாவது கோயிலுக்கு ரேர் 2-3 டைம்ஸ் கட்டிட்டு பண்ணிக்கிறேன் சாரீ. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு, ஒரு வருஷம் கழிச்சுன்னு சொல்லலாம் கோயிலுக்கு நான் சாரீ கட்டிட்டு போகிறது. ஸோ அம்மா சாரீ தான் கட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே, பாப்பா பார்த்துக்க ஆள் இருக்காங்க, அம்மா கிட்ட பாப்பா விட்டுருவேன், ஹஸ்பண்ட் இருப்பாங்க. அப்புறம் அவங்க பெரியப்பாவும் கோயிலுக்கு வராங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அவங்களும் பாப்பா பார்த்துப்பாங்க. ஸோ நமக்கு அதை பிடிச்சிக்கிற வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சாரீ கட்டிட்டேன். அப்படி நான் மட்டும் தான் பார்த்துக்கிற மாதிரி தான் சாரீ கட்ட மாட்டேன், சொல்லி தான் போடுவேன். ஸோ ஓகே, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் தான் ரெடி ஆகணும். ஸோ நாங்களாம் ரெடி ஆகிட்டு, நீங்கள் ரெடி ஆகிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் அம்மா வெளியே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ நீங்களாம் ரெடி ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெடி ஆகிட்டு உங்களுக்கு டாட்டா சொல்கிறேன் எங்கள் குட்டி பாப்பா. அவனுக்கு பூ வச்சுருக்கோம். அவன் பொண்ணு இல்லைங்க, பையன் தான். ஸோ பையனுக்கு பூ வச்சு அழகு பார்ப்பாங்களே, மொட்டை அடிக்கிறதுக்குள்ள, அந்த மாதிரி தான் நான். ஸோ கலர் பேண்டு வாங்குறது, பொம்மை பேண்டு வாங்குறது, பூ வச்சு பார்க்குறது, அதை மாதிரி நிறைய அழகு பார்ப்பேன் நான். ஸோ பெரியவனுக்கு அப்படி தான் செஞ்சேன். ஆல்மோஸ்ட் எல்லாம் கிளம்பியாச்சு. அம்மா நான் எவ்வளோ தான் வெயில் உட்காந்துருக்கேன், சீக்கிரம் வாங்க சொல்லி உள்ளே உட்காந்துட்டாங்க. ஸோ கிளம்பிட்டோம். இவர் ஒரே ஆட்டம். அவங்க பெரியப்பாவை பார்த்துட்டாங்க. அவங்க பெரியப்பா ஃபஸ்ட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க கூட போகிறேன்னு சொல்லி அவங்க கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. ஒரு டிக்கெட் எஸ்ஸு. ஸோ அவர் ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டார். இதில் செம ட்விஸ்ட் என்னென்னா, எங்கள் ஹஸ்பண்ட் ஏன் இவ்வளோ சீக்கிரம் போகிறீங்க, லேட்டாக போகலாம், அப்புறம் போகலாம் அப்படின்ற மாதிரி பெரிய ஆர்கியூமெண்ட்டு. இல்லைங்க, லஞ்சு சாப்பாடு போட ஆரம்பிச்சுட்ருப்பாங்க, கூட்டம் இடம் கிடைக்காதுன்னு ஒத்துக்கவே இல்லை. அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்கன்னு அடித்து என்கிட்ட சபதம் போட்டு பெட்டு கட்டினார். ஃபைனலி யார் ஜெயிக்கிறதுன்னு கோயிலுக்கு போயிட்டு அவசர அவசரமாக கிளம்பிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க போயிட்டாங்க, வண்டியில் இடம்லாம் சொல்லிட்டு நானும் எங்கள் ஒருத்தி பொண்ணு நடந்து போகலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். ஸோ அம்மா கண்ணா பிரச்சனை பண்ணியிருக்கு, நடக்க முடியாது. இல்லை கூட நடப்பாங்க, ரொம்ப முடியாமலாம் கிடையாது. இருந்தாலும் வண்டியில் ஏற்றி அமிச்சாச்சு. கோயிலுக்கு போய் பார்த்தா செம்ம கூட்டம், செம்மையாக தோத்தார் எங்கள் ஹஸ்பண்ட். அவர் பெட்டு வேறு 1000 rupees கட்டினாங்க, இன்ன வரையும் தரல, நல்லா ஏமாற்றிட்டாருன்னு அடித்து சொன்னார். ஒருத்தரை கூட இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இங்கே பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகிட்டார் அவர். இவ்வளோ கூட்டம் இவ்வளோ சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் பிஃபோராகவே வந்துவிட்டோம். இருந்தாலுமே ஏற்கனவே 2 பந்தி முடிஞ்சிச்சுன்னு வேறு சொல்லிட்டாங்க. அதை கேட்டு நாங்களுமே ஷாக் ஆகிட்டோம். ஸோ கம்ப்ளீட்டாக செம்ம கூட்டம். சரி சாப்பிட உட்காந்துட்டு அந்த சாப்பாடை வீடியோ எடுக்கலாம் அப்படி
சாப்பாடு வீடியோ எடுத்து உங்களுக்கு போடலான்னு நினச்சேன். ஸோ என்னெல்லாம் போட நானுமே ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். எக்ஸைட்டடாக இருக்கேன். அதில் என்ன போடுறாங்கன்னு எனக்குமே தெரியாது. ஸோ பந்தியை பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு சொல்லிட்டு நாங்களும் வந்து இடம் கிடச்சா போதுன்ட்டு ஒரு ஸ்டேஜ் அங்கே இடம் கிடச்சிருச்சு. நாங்கள் போய் சாப்பிட ஆரம்பித்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஏன்னா நான் அந்த இலையை வந்து வீடியோ எடுக்கலை. ஏன்னா கூட்டம் செம்ம கூட்டம், உட்காரதே பெரிய விஷயமா இருந்தது, சீட் கிடைக்காது. ஸோ அருமையான சாப்பாடு, சூப்பராக இருந்துச்சு. இப்படி ஒரு சாப்பாடு நான் சாப்பிட்டதே இல்லை, அப்படி இருந்துச்சு. ஃபோன் வந்து ஒருத்தர்கிட்ட போய் மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ எடுத்த வரையும் உங்களுக்கு போட்டிருக்கேன். இது வரையும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இது வரைக்கும் பிடிச்சவங்க லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே போகிற பக்கம் ஒரு லைக் பண்ண போட்டுட்டு என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்லி கேட்டுக்கிறேன். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப டாட்டா பை பை, டேக் கேர், ஐ லவ் யூ.